எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் புனிதமும் அருளும் நிறைந்த ரமலான் நம்மை சந்தித்திருக்கிறது. ரமலானினுடைய ஆரம்ப நாள் இங்கே அல்லாஹ் நம்மை ஒன்றிணைய வைத்திருக்கிறான். கருணை உள்ள ரப்பு இந்த நாட்கள் அனைத்தையும் அவன் விரும்புகிற மாதிரி நாம் ஆக்கிக்கொள்ள செய்வானாக. நோன்புக்கோ இதர வணக்கங்களுக்கோ தடை வந்து விடாமல் பாதுகாப்பானாக. ரொம்ப முக்கியம், அமல் செய்யணுன்ற ஆர்வம் இருக்குது, அதுக்கு தடை வந்துடக்கூடாது. உடல் ரீதியாக, மன ரீதியாக தடங்களும் தடைகளும் இல்லாமல் அல்லாஹ் இந்த ரமலானை நாம் அனைவர்களும் அடைந்து இதற்கு பின்னால் அழகாக வாழ்வதற்கு அருள் புரிவானாக. சங்கை மிக்கவர்களே, புனிதமான நம்முடைய ரமலானினுடைய இந்த நிகழ்வு இன்று துவக்கமாகிறது. 30 நாள் இங்கே நடக்கும். 30 நாளும் நாம் எதை விரும்புகிறோமோ, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அவைகளையெல்லாம் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் தேவையானதை வெளிப்படுத்துவான். மனிதன் நாம எதையும் செய்ய இயலாது, ரப்பே நம்மை இயக்குகிறான். சில நேரங்களில் நமக்கு சில நோக்கத்தோடு வந்து உட்காருவோம், மனக்குழப்பத்தில் இருப்போம். அதற்கு தீர்வை அல்லாஹ் இங்கே இருந்து வெளிப்படுத்துவான். அது அவனுடைய கருணை. எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரயோஜனமாக்கணும். தினமும் மற்ற வேலை வாய்ப்புகளை முன்பின் ஆக்கிவிட்டு இங்கே லொஹர் ஜமாத்துக்கு வந்தால் இன்ஷா அல்லாஹ் இதன் பலன் அல்லாஹ் நம்முடைய எதிர்காலத்தை மிக விசாலமாகவும் மிக உயர்வாகவும் ஆக்குவதற்கு போதுமானவன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இங்கே லைவிலும் பல பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரம் மக்கள் வாழ்க்கையிலே பயன்பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வினுடைய நோக்கம். சங்கை மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கப்பட்ட மிக உயர்வான இந்த நிலையில் நீ எப்போதும் தடம் புரண்டு விடாமல் கவனம் வை என்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிலை இருக்குது. இன்னைக்கு நாம் நல்லா இருக்கிறோம், மார்க்கத்தோடு இபாதத்தோடு. நோன்பு வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, இரவிலே தராவி, இது போன்ற நல்ல காரியங்கள் உனக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது மீண்டும் நான் ஒரு முறை சருகிவிடக்கூடாது என்பதில் நமது கவனம் இருக்கான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நல்லா இருக்கிறோம், ஒரு காலம் சருகுதல் வரும். அது எதனால் வருகிறது என்கிறார்கள். அந்த சருகுதலுக்கு நீ எப்போதும் ஆளாகி விடாது என்கிறார்கள். சில நேரத்தில் வெளியில் போயிட்டோம் வைங்க, மார்க்கப்பற்றை விட்டோம், மீண்டும் உள்ள வர்ற வாய்ப்பு பல பேருக்கு கிடைக்காமலேயே போயிடும். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக. இந்த வாய்ப்பை இன்னைக்கு நான் நல்ல நிலையில் இருக்கிறேன், குர்ஆன் ஓதுறேன், திக்ர் செய்கிறேன், பக்தியா பேணுதலாக இருக்கிறேன், திருப்தி பெற முடியாது. இதிலிருந்து நாம் வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிற பயம் மிஞ்சம். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒருவர் வந்தார், எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கள், காலமெல்லாம் அதில் நான் வாழ்க்கையாக ஆக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்படியானால் ஒரு நீண்ட பட்டியலை கொடுக்க வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு தாங்கள் கொடுக்கிற அறிவுரை, காலமெல்லாம் நான் சரியாக இருக்க வேண்டும், வாழ்க்கையில் எப்பவும் நான் வீழ்ந்துடக்கூடாது. நம்ம வீழ்வது
நம்முடைய மிகப்பெரிய எதிர்காலத்தை குறைத்துவிடும். நம்மள்கிட்ட கொஞ்சம் இந்த பக்தி தான் அல்லாஹ்ட்ட கேட்டால் கிடைக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்ம வீழ்ந்து விட்டோம், கேட்டால் எப்படி, எந்த முகம் கொண்டு அவனிடத்தில் கேட்பது? எனவே அந்த சஹாபி கேட்கிறார், வாழ்க்கையெல்லாம் நான் ஜொலிக்கணும், எங்கேயுமே எனக்கு ஆட்டம் காணாத ஒரு வாழ்க்கை வேணும், அறிவுரை சொல்லுங்கள். உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல் ஆமந்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வோடு அவன் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று சொல். சும்மஸ்தகிம், பின்பு அதில் தரிபாடில் கவனம் செலுத்தினான். அல்லாஹ்வோடு இருக்கிறேன், அவனுடைய நம்பிக்கையில் வாழ்கிறேன் என்று சொல். சொன்னால் போதாது, அதில் தரிபாடு வர வேண்டும். அதில் எப்போதும் சருகக்கூடாதுங்கிற கவனம் இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும், ஒரு வியாபாரத்துக்கு போகிறோம், இதில் சருகிடக்கூடாதுங்கிற கவனம். ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிறோம், இதில் சருகிவிடக்கூடாது. கல்வியை தேர்ந்தெடுக்கிறோம், இங்கே மார்க்கம் இலக்கல் வந்துவிடக்கூடாது. தொழில் சார்ந்து போகிறோம், நம்ம வணக்கத்துக்கு தடை வரக்கூடாது. ஒருவர் பேசினார், ஹஜ்ரத் எனக்கு தினமும் லுஹர் தொழ முடியலன்னு கேட்டார். வெளிநாட்டிலிருந்து கேட்கிறார், தினமும் லுஹர் தொழ முடியல, ஆபீஸனுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது. அசருக்கு நான் பயணத்தில் இருக்கிறேன், கிட்டத்தட்ட நான் பணி செய்கிற இடத்திற்கு தங்குற இடத்துக்கு 2 மணி நேரம் பயணம், அசரும் மிஸ் ஆகுது, அதனால நான் கம்பெனி மாறலாம்னு நினைக்கிறேன், அதற்கு ஆலோசனை என்று கேட்கிறார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உடனே அவருக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணினேன், நீங்கள் வாய்ப்புகளை அல்லாஹ் இடத்தில் கேளுங்கள், லுஹர் கல்லாவாகுது, அசரு கல்லாவாகுது, இந்த ஆபீஸில் எனக்கு வேலை எல்லாம் லேசு, ஆனால் தொழுகை மிஸ் ஆகுது, வேற கம்பெனி மாறலாமா? நான் சொன்னேன், இந்த நோக்கத்தை வைத்து அல்லாஹ்ட்ட கேளுங்க, அவன் நல்ல வாய்ப்பை தருவான். நீங்கள் எப்படி நினைப்பீர்களோ, ஒரு 10 நாள் கடந்து இருக்காது, அவருக்கு இன்னொரு கம்பெனியில் வாய்ப்புகள் கிடைக்கிறது, அவர் உள்ள போகிறார். அந்த கம்பெனி எப்படின்னா, உள்ளேயே தொழுகைக்கு அனுமதிக்கப்படுகிறார், உள்ளேயே ஜமாத் நடக்குது, உள்ள 5 வேளை ஜமாத். அவர் சொல்லி ஆனந்தப்பட்டார். அல்லாஹ்ட்ட அப்படியே கேட்டேன், என் வாழ்க்கையில் சருகுதல் ஏற்படக்கூடாது, இபாதத்திற்கு தடங்கள் வரக்கூடாது. பணம் வருது, விசாலமா வருது, கம்பெனியில் நல்ல வருமானம் கிடைக்குது, ஆனால் தீனின் சூழல், அல்லாஹ்வின் தொடர்பு குறையும் நிலை வருவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது. அல்லாஹ் இன்னொரு வாய்ப்பை தந்துருவான், இதை விட்டா நமக்கு நிலைமை என்ன அப்படிலாம் இல்லை. அல்லாஹ்ட்ட கேட்கிற போது அந்த சூழ்நிலையை சொல்லி கேட்கணும், அங்கேதான் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்கிறான். எனவே சருகுதல் இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு நியத்து வைக்கணும். நான் எந்த சூழலிலும் எனக்கு கொடுத்த இந்த நியமத்தை விட்டு வெளியில வர மாட்டேன். மிகப்பெரிய நியமத், அல்லாஹ்வின் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறான். அவன் ஒருவன் என்ற நம்பிக்கையை தந்தான், அவனோடு நாம் தொடர்பில் இருக்கிற வாய்ப்பை கொடுத்தான். பிரச்சனை வந்தால் அவனிடத்தில் கையேந்துகிற வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். தொழணுங்கிற ஆர்வத்தை கொடுத்தான். ரமலானா நோன்பு வைக்கணுங்கிற சிந்தனையை கொடுத்தான். இது இன்னொரு காலத்தில் சரிகிடக்கூடாது. அல்லாமா குர்துபி ஒரு செய்தி எழுதுகிறார், ரொம்ப வியந்து போனேன். மாபெரிய மேதை இமாம் குர்துபி, திருக்குர்ஆனுக்கு விளக்கம் எழுதியவர்கள். அவர்கள் ஒரு செய்தியை தன்னுடைய ததுக்கிரா என்ற கிதாபில் எழுதுகிறார். அற்புதமான செய்தி. ததுக்கிரா என்ற ஒரு கிதாபு, அதில் எழுதுகிறார், சிரியாவிலே மிஸ்ர் எழுதுகிறார், மிஸ்ர் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதர் இருந்தார். அவர் ரொம்ப ஒழுக்கம் உள்ளவர், வாலிபம். இங்கே நான் சந்தோஷப்படுவதெல்லாம், இங்கே ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் கூடுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை என்பது கடைசி காலம் வரையிலும் வெளிச்சமாக இருக்க வேண்டும். நீங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுக்க வேண்டும், நீங்கள் சொன்னால் அல்லாஹ் நடத்த வேண்டும். அவனோடு நமக்கு ஒரு நெருக்கம் இருந்து கொண்டே இருக்கணும். அவனை விட்டு வெளியில போயிடக்கூடாது. அவன் நம்முடன் இருக்கிறான்ங்கிற எண்ணம் அது வளர்ந்து நிற்க வேண்டும். நம்மை விட்டு அல்லாஹ் ஒன்றும் மறைந்தவன் இல்லை. என் பெட்ரூம்ல கூட நானும் என் மனைவியும் இல்லை, ரப்பு இருக்கிறான். அந்த உணர்வு வந்தால் பெட்ரூம் வாழ்க்கையும் அழகு. பெட்ரூம் வாழ்க்கையிலும் தவறான மார்க்கத்தின் தடையான காரியங்கள் நடக்காது. என நாம் நம்பினோம், நம்முடன் ரப்பு இருக்கிறான். அந்த நம்பிக்கையில் எங்கள் அன்பு சகோதரர்கள் ஆழமாக இருக்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாமா இமாம் குர்துபி ததுக்கிரா என்ற கிதாபில் எழுதுகிறார், மிஸ்ரிலே ஒரு பெரிய மனிதர், வாலிபர், ஆனால் வணக்கத்தில் பெரியவர்.
உயர்ந்த மனிதர், அவருடைய முகம் வணக்கத்தின் அடையாளம் தெரியும் என்றார். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. அந்த முகத்தை பார்த்தா ஸ்ரீதேவி ரொம்ப பெரிய உயர்ந்தவர் என்று சொல்ல தோணும். அப்படிப்பட்ட முகம் அவருக்கு இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுவார்? பள்ளிவாசல்லையே நேரம் கொடுப்பார், குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார். குர்ஆனை மூடுவாரா, திக்ருடைய வாழ்க்கைக்கு வருவார். இதற்கு மேலால் கரெக்டா வாங்கு சொல்வதை தானே எடுத்துக்கொண்டார். அவருக்கு ஒரு ஆசை, நம்ம வாங்கு சொல்லணும். வாங்கு சொல்வதற்கு கூலி வாங்கவில்லை, கூலி வாங்கல, அது பிலால் பொறுப்பு அவர் எடுத்துக்கல. நான் வாங்கு சொல்வேன். 5 வேளை வாங்கு சொல்வார், குர்ஆன் ஓதுவார், திக்ரில் ஈடுபடுவார். பள்ளிவாசலில் நிறைவு கண்டார். அவரை பார்த்து யாராவது முசாபா செய்யாம போக மாட்டாங்க. அவரை சந்திச்சுட்டு யாரும் சும்மா போயிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனிதன் அவர். ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் கிறிஸ்தவ சமய மக்கள் குடியிருக்கிறாங்க. அவர் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெண், வாலிப பெண்ணை பார்த்து விட்டார். அந்த பார்வை அவரோடு போனது, அவர் சுருக்கி கொண்டார். அடுத்த நாள் இவர் வெளியில் வரும்போது அந்த பொண்ணு வெளியில் நிற்கிறார், பார்க்கிறார். அந்த பார்வை தொடர்ந்து அவரை பாதிச்சுட்டு இருந்தார். எவ்வளோ பெரிய வாலிபர், அல்லாஹ்வின் தொடர்பிலேயே நீடிக்கிறார். குர்ஆனை விட்டும் காலியாகவில்லை, திக்ரை விட்டும் தூரமாகவில்லை. வேலைக்கு போவார், முடிச்சிட்டு பள்ளிவாசல் வந்து உட்கார்ந்துருவார். குர்ஆனோடு திக்ரோடு. நான் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பார்வை என்பது 1000 ஃபித்னா என்கிறார்கள். 1000 சோதனை மனசை வீணாக்கிடும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி சொல்லுவாங்களாம், நான் ஒரு அழகான பெண்ணுக்கு பின்னால் நடப்பதற்கு பயப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகான பெண்ணுக்கு பின்னால் நடக்க பயமா இருக்குது, ரொம்ப பயப்படுறேன். ஒரு ஓநாய்க்கு பின்னால கூட, அந்த நாய் கொஞ்சம் வெறி கொண்ட நாய், வெறி கொண்ட நாய், அதுக்கு பின்னால் நடக்கிறது கூட எனக்கு பயம் இல்லை. அவங்க சீடர்கள் கேட்டாங்க, வெறி கொண்ட நாய்ங்கிறீங்கள, அது ஆபத்தாச்சே? ஆமாம், ஆபத்து தான். அது என்னை கடித்தால், என்னை அது தீண்டினால் என் வெளி உறுப்பை பாதிக்கும். கையை கிழிச்சிடும், காலை கிழிச்சிடும், மேலே பாஞ்சி சதையை கிழிக்கும். அந்த அந்நிய பெண்ணுக்கு பின்னால் நான் நடந்தால் அந்த பார்வை என் கல்பை பாழாக்கி விடும். அந்த பார்வை என் கல்பை பாழாக்கிடும். தக்பீர் கட்டி நின்னாலும் பார்வை அந்த உள்ளத்தை கெடுத்து கொண்டே இருக்கும். இபாதத்தின் இன்பம் போயிடும். இமாம் கஸ்ஸாலி ஒரு செய்தி எழுதுவார், ஆபாச பார்வையால் இபாதத்தின் இன்பம் பிடுங்கப்படும் என்றார். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. இன்னைக்கு இபாதத்து இருக்குது, அதில் இன்பம் இல்லை. இன்பம் வேணும். நான் எனவே வாலிப பெருமக்களுக்கும் வந்திருக்கிற எல்லோருக்குமாக சொல்கிறேன், யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கும் சொல்வேன், என் வாழ்க்கையில் சருகுதல் வராமல் நான் வாழ வேண்டும். ஒரு பார்வை தானே அப்படின்லாம் நினைக்க கூடாது. எந்த பார்வை நம்மை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கும் என்று தெரியாது. அந்த மிகச்சிறந்த மாமனிதர், மிஸ்ர் தேசம் வாழ்ந்தவர், இபாதத்தில் உச்சமானவர், குர்ஆனோடு திக்ரோடு வாழ்ந்தவர், கரெக்டாக வாங்கு வக்துக்கு சொல்லி பழகியவர். கரெக்டாக வாங்கு சொல்கிற வேலை பெரிய வேலை. எல்லாருக்கும் 1/2 மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்துக்கு முந்தி அவர் பள்ளிவாசலுக்கு வரணும், அட்வான்ஸாக பள்ளிக்கு வரணும். நம்ம காமத்து சொல்லும்போது தான் வருவோம், அவர் வாங்கு சொல்லவே இருக்கணும். அப்படியானால் அவர் தன் சொந்த வேலையும் பார்க்கிறார், பள்ளிவாசலோடும் இருக்கிறார், குர்ஆனோடு இருக்கிறார், திக்ரோடு இருக்கிறார், வாங்கு சொல்லிக் கொள்வார். சொல்வது சாதாரண மனிதர் அல்ல. அல்லாமா குர்துபி இமாம்களில் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அவர் பார்வை அந்த பெண்ணின் மீது பட்டு, அது கிறிஸ்தவ பெண். அந்த அம்மாவும் இவங்களை பார்க்க, இவரும் பார்க்க, ஒரு நாள் 2 நாள் அந்த பட்ட பார்வையின் வெளிப்பாடு நேராக அந்த வீட்டுக்கு போனார். அந்த வீட்டுக்கு செல்கிறார். பள்ளிவாசலுக்கே வந்து கொண்டிருந்த இந்த இளைஞர், இறைவனினுடைய மிகப்பெரிய நெருக்கம் பெற்ற இந்த வாலிபர், முகத்தில் சாலிஹீன்களின் அடையாளம் காணப்பட்ட மனிதர் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தார். அந்த பெண்ணை பார்த்துட்டு
என்னான்னு கேட்குது. இல்லைம்மா உன்னை நான் பிரியப்படுறேன்னு சொன்னார். அந்த பொண்ணு சொல்லிச்சு, நீங்கள் பார்த்தீங்க நான் பார்த்தேன், என்னை பிரியப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னு கேட்டார். நான் நஸ்ரானி, கிறிஸ்தவ பெண், நீங்கள் ஒரு முஸ்லிம், என் தந்தை எந்த வகையிலும் இந்த தொடர்பை ஏற்க மாட்டார். நான் கிறிஸ்தவ பெண், நீங்கள் ஒரு முஸ்லிம், என் தந்தை ஏற்க மாட்டார். நீங்க பிரியப்படுவதால் பிரயோஜனம் வேணும், பிரயோஜனம் கிடைக்காது, என்னை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது என்று அந்த பொண்ணு சொல்ல, அவர் சொன்னார், உனக்கு தடை எதுன்னு கேட்டார். நீங்கள் முஸ்லிமா இருப்பது, நான் உன் கிறிஸ்தவத்துக்கு வருகிறேன் என்றார். நான் ஒரு கிறிஸ்தவத்துக்கு வருகிறேன். ஏதோ ஒரு மூலை முடுக்கில் கிடைத்த செய்தி அல்ல, கதைகள் அல்ல, மிஸ்ரிலே நடந்த வரலாறு என்று அல்லாமா குர்துபி எழுதுகிறார். இத்தனை பெரிய வாழ்க்கை உடையவர். எனவேதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த நல்ல சூழல் நம்மை விட்டும் வெளியே போயிடக்கூடாது. அதனால்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கடைசி வரைக்கும் வெளிச்சமாக ஒளிமயமாக வாழ வேண்டும், அறிவுரை சொல்லுங்கள் என்று கேட்ட தோழருக்கு 1000 அறிவுரை சொல்லவில்லை. அல்லாஹ்வை நம்பிவிட்டேன் என்று அந்த வாழ்க்கைக்குள் நுழைந்து விடு, பின்பு அதில் சருகுதல் வராமல் தரிபாடாக வாழு. அந்த சருகுதல் தான் இன்னைக்கு நம்ம பள்ளிவாசலுக்கு லொகர் பரவாயில்லை, லொகர் தானே, தூக்கமாக இருக்குதுன்னு படுத்து அசல்ல சேர்த்து தொழுது விடுவோம், ஒரு வக்து தானே நினைப்போம். அப்படியே அது பழக்கமாகும். 2வது அசர் மிஸ் ஆகும். ஒரு பார்வை, நம்ம என்ன பாவமாக செய்துட்டோம், யதார்த்தமாக வாலிப வயசில் உள்ளது தானே, சின்ன விஷயத்தை நீங்கள் பெருசாக நினைக்கணும். தவறு செய்கிற போது பெரிய விஷயத்தையும் சிறுசாக நினைத்தால் சருகும் காலம் அது தூரமாக இல்லை என்கிறேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி வெறிநாயா இருந்தாலும் அது காலை கடிக்கும், கையை கடிக்கும். ஒரு பெண்ணின் மீது படும் பார்வை அது இதயத்தை அல்லவா கெடுக்கும். அவர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது தடை, உன்னை நான் அடைவதற்கு தடை எது? அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்க இஸ்லாத்தில் இருக்கிறதா தடை, நான் கிறிஸ்தவத்துக்கு வந்துடுறேன், நான் கிறிஸ்தவத்துக்கு வருகிறேன். ஆனால் என்ன நடந்தது? அவர் கிறிஸ்தவத்துக்கு போறார், போய் திருமணம் நடக்குது, அந்த பெண்ணை அடைந்தார், அந்த வீட்டையே அவருக்கு தரப்பட்டார். அவர் அந்த வீட்டிலேயே இருக்கிறார், பக்கத்தில் பள்ளிவாசல், அவர் ஏறி நின்ற மினாராக்கள் இருக்கிறது, அவர் வஞ்சி வேலை பாங்கும் அவர் காதில் விழுகிறது. ஆனால் அவர் பள்ளிக்கு வர முடியல. 5 வேளை பாங்கும் கேட்கிறது, அவர் சொன்ன பாங்கு யாரோ சொல்கிறார்கள், அவர் காதில் கேட்கிறார், உள்ளே வரும் வாய்ப்பு இல்லை, தொலை நினைத்தால் முடியாது. அந்த அம்மா ஒப்பந்தம் வாங்கி கொண்டார்கள், அவர் அங்கேயே இருக்கிறார், அந்த பெண்ணுடன் வாழுகிறார். ஒரு காலம் மீள நினைத்தாலும் மீள முடியவில்லை. நடந்தது என்ன தெரியுமா? அவர் அந்த வீட்டுக்குள்ளேயே நடமாடிய போது கீழே விழுந்தார். விழுந்தவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டார், ஈமான் இல்லாமலேயே மௌத்தா போனார். ஈமான் இல்லாமல். அல்லாமா குர்துபி எழுதிவிட்டு சொல்வார்கள், சமூகத்தினுடைய நண்பர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லுகிறோம், வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும். அமல் அதிகமாக செய்யறதுங்கிறத தாண்டி செய்வதில் கடைசி வரைக்கும் பிடிப்பா இருக்கிறது. அதிகம் என்பது 2வது, நம்ம செய்வதில் பிடிப்பை தாண்டி என் வாழ்க்கையில் எனக்கு எது ஈமானை விட்டு வெளியில கொண்டு போகும், அதுல ஈடுபாடு, ரொம்ப கவனம். நிறைய நேரம் லம்லமுல் யமாமீண்டு அபூ ஹுரைராவுடைய நண்பர், இது சாதாரண மனிதர்களை மட்டும் பாதிக்கல. லம்லமுல் யமாமி என்று ஒரு தோழர், அபூ ஹுரைராவுடைய நண்பர், அபூ ஹுரைராவோடு ரொம்ப நெருக்கமாக இருப்பார், பெருமானாரின் சஹாபி. செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னாங்களா, இப்போ அங்கே வா, நீ நல்லா இருக்கிற, நிறைய இபாதத்தெல்லாம் செய்கிற, அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்கிற, இதை பாதுகாத்துக்கப்பா, இது சில நேரங்களில் சில வார்த்தைகளாலும் விலகின உண்டாயிடும்னாங்க. நம்ம பார்வையை சொல்கிறோம், அவங்க வார்த்தையை சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா சொல்கிறார், சஹாபாக்கள் பயந்த இடம், நான் ரப்பே தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு தான் பயந்தாங்க, வெளியில் போயிடக்கூடாதுன்னு பயந்தாங்க. நபிமார்கள் பயந்தாங்க, நீ கொடுத்த இந்த நியாமத்து எங்களை விட்டு போயிடக்கூடாது. பெருமானார் ஒரு துஆ கேட்கிறார், யா அல்லாஹ்,
வஅஊது பிக்க மின் ஸவாலி நிஅமத்திக், எனக்கு நீ என்னவெல்லாம் அருட்கொடைகளை வழங்கினாயோ அந்த அருட்கொடைகள் நான் அனுபவிக்கக்கூடிய காலத்தில் அந்த அருட்கொடை என்னை விட்டும் நீங்கி விடாமல் இருக்க செய்வான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபா செய்வான். வசதியை கொடுத்தான், இந்த வசதி நீங்கிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். 4 பேருக்கு கொடுத்து வாழ செய்தான். நம்ம கொடுக்கிற வாழ்க்கை இப்போ இல்லை அப்படின்னா கொடுத்தவங்கிட்ட கேட்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நிறைய கொடுக்கிறவர், விசாலமாக கொடுத்தார், யாரு கேட்டாலும் கொடுத்தார். ஒரு காலம் அவர் கம்பெனி லாஸ் ஆச்சு, அவரால் கொடுக்க முடியல, கையில் பணம் இல்லை, கடன் வாங்கி கொடுத்தார். என்னுடைய நட்பில் இருந்தவர். நான் கூட சொன்னேன், கடன் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், முடியலை ஹதரத், கொடுக்காமலாம் இருக்க முடியலை, அவ்வளவு கொடுத்தோம், ஆனால் அல்லாஹ் அவரை கைவிடல, கடைசி வரைக்கும் கண்ணியமாகவே வாழ வைத்தார். இங்கே நான் சொல்வது, இருக்கும் நியாமத்து நீங்கினால் அதை விட கஷ்டம் ஒன்றும் இல்லை. அல்லாஹ் அந்த நியாமத்துக்களை தக்க வைக்க செய்வானாக. அன்பான மனைவி திடீர்னு நம்ம விட்டு நீங்கிட்டாங்க, தாங்க இயலாது. வசதி வாய்ப்பு நீங்கன்னா தாங்க முடியாது. அதனால எல்லாரும் கேட்கிற துவா ஞாபகம் வச்சுக்கங்க. பெருமானார் கேட்டாங்க, அஊது பிக் மின் ஸவாலி நிஅமத்திக், நீ கொடுத்த எந்த ஒரு அருட்கொடையும் நிஅமத்தும் என்னை விட்டும் எந்த காலத்திலும் நீங்கிவிடக்கூடாது. அது கண் பார்வையாக இருக்கட்டும், உதவிகளாக இருக்கட்டும், கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும், அழகான மனைவி, அருமையான பிள்ளைகள், பேரன் பேத்திகள், இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த நிஅமத். இபாதத்தில் நாம் வாழ்வதும், நோன்பாளியாக இருப்பதும், தொழுகையை பேணுவதும், பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கையில் இருப்பதும் அவன் கொடுத்த நிஅமத். இதெல்லாம் நம்ம முயற்சியெல்லாம் கிடைக்காது. அல்லாஹ் நம்ம ஒரு மாதிரியா ஜூஸ் பண்ணி உள்ள கொண்டுருக்கான், அல்லாஹ் கொண்டுட்டான். இந்த நிஅமத்தை விட்டும் நம்ம வெளியில போயிடக்கூடாது, நம்மை விட்டும் நிஅமத்து போயிடக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதனால உங்க துஆவில் எப்போதும் கேட்கணும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக் மின் ஸவாலி நிஅமத்திக், நீ கொடுத்த எந்த நிஅமத்தும் என்னை விட்டும் நீங்கி விடாமல் இருக்க செய்வாயாக. சையதுனா அபூ ஹுரைரா லம்லமுல் யமாமிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் கவனமா இரு, அல்லாஹ் உன்னை நல்ல நிலையில வச்சிருக்கிறான். இப்போ பாருங்க, நல்ல நிலையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனம் தேவை. இதுல நம்ம நல்லா இருக்கிறோங்கிற பெருமையெல்லாம் படுறதுக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம நல்லா தொழுகிறோம், நமக்கு என்ன எல்லா வசதிகள் கொடுத்துருக்கான், வாய்ப்பை கொடுத்துருக்கிறான், நம்ம பாவம்லாம் செய்கிறது இல்லை, நம்ம தொழுகை விடுறதில்லை, தஹஜ்ஜத்தை விடுறதில்லை, அதெல்லாம் ஒரு பெருமையா பேசுகிற இடம் இல்லை. அங்கதான் பயம் கூடணும். உன்னை நல்ல நிலையில வச்சிருக்கிறான், கொஞ்சம் கவனம். யாரையும் கொஞ்சம் தப்பு பண்றவங்களை பார்த்து அலட்சியமா கேவலமா பேசிவிடாதே. யாரு? அபூ ஹுரைரா நம்மளும் இமாமிட்ட சொல்றாங்க, ஒருத்தர் தப்பு பண்றார், அவரை பார்த்து லா யக்ஃபிருல்லாஹு லக், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லாது. வார்த்தை தான் அது. அவர் தப்பு பண்ணிட்டாரு, கேவலமா நடக்கிறார், ஒரு காலம் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் உன்னை சொர்க்கத்துக்கு அனுமதிக்க மாட்டான் சொல்லாதே. அது உன் கையில இல்லை. சையதுனா லம்லமுல் யமாமி சொன்னாங்க, என்னங்க அப்படி சொல்றீங்க, ஒரு ஆள் மேல நம்ம கோபம் வந்துட்டு அதானே சொல்றோம், அது தப்பு பண்ணிட்டே இருக்காரு, சொன்னோம் கேட்கல, கோபம் வந்துச்சுன்னா உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்காதுப்பா, ஒரு காலம் உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படிதானே சொல்றோம். ஒரு காலம் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் அப்படிதானே சொல்றோம். உனக்கு சொர்க்கமே கிடையாதுன்னு சொல்றோம். கோபத்துல பேசுற வார்த்தை தானே. சையதுனா அபூ ஹுரைரா சொன்னாங்களா, இது ஏன் சொந்த கருத்து இல்லப்பா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாரையும் பார்த்து அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன் மேல அன்பு காட்ட மாட்டான், அல்லாஹ்லாம் உன்னை நெருக்கமா கொண்டு வர மாட்டான், உனக்கெல்லாம் அல்லாஹ் அந்தஸ்தை கொடுக்க மாட்டான், உனக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்காது அப்படின்னு சொல்ற அதிகாரம் உனக்கு இல்லை என்று பெருமானார் சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு வரலாறு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். என்ன, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிற இடத்துல அபூ ஹுரைரா இருக்கிறாங்க. அவங்க காரணம் சொல்லும் போது பெருமானார் ஒரு வரலாறை சொன்னார்கள். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. என்ன வரலாறு? பனு இஸ்ராயீல்ல 2 பேர் இருந்தாங்க, நண்பர்கள் 2 பேர். கண்மணி நாயகம் சொல்லாதல்ல, பனு இஸ்ராயீல்ல 2 பேர் நண்பர்களா இருந்தாங்க. எப்படிப்பட்ட நண்பர்கள்னா, 2 பேரும் பிரியவே மாட்டாங்க, எங்க போனாலும் ஒன்னா போவாங்க, தொழிலும் ஒன்னா செய்வாங்க.
ரொம்ப அழகான நண்பர்கள். அதில் ஒருத்தர் கரெக்டாக தொழுகை நோன்பு இதெல்லாம் கரெக்டாக இருப்பார், இன்னொருத்தர் இபாதத்து செய்யலை ஆனால் தப்பு பண்ணுவார். அப்போ இந்த வணக்கம் செய்கிறவர் சொல்வார் அவரை பார்த்து, தப்பு பண்ணாதப்பா, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம். யாராவது பார்த்தா நீ செய்கிற தப்பை வச்சுட்டு என்னையும் முடிவு பண்ணுவாங்க. நண்பனை தெரியணும்னா நண்பன்கிட்ட கேளும்பாங்க. உன் நண்பன் யாரு, நீ யார் சொல்கிறேன், உன் நண்பன் யார் என்று சொல். என்ன அடையாளம் தெரியணும்னா என் நண்பனை பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அது மாதிரி நம்ம நல்லவங்களோடும் பழகணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லாருக்கும் சொல்கிறேன், நம்ம நண்பர்கள் நல்லவங்களாக இருக்கணும். அல்லாஹ் யாருக்கு நலவ நாடுவானோ அவர்களுக்கு நல்ல நண்பர்களை கொடுப்பான். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு நல்ல நண்பர்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வின் தொடர்புடையவர்கள், மார்க்கம் தொடர்புடையவர்கள், அச்சமுள்ளவர்கள் நம்ம நண்பர்களாக இருக்காங்க. அதிலே ரொம்ப கவனம் செலுத்தணும். அந்த 2 பேரும் நல்ல நண்பர்கள், ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. ஆனால் ஒருத்தர் எப்பவும் தப்பு தவறு பாவம். அப்போ அவர் சொல்வார், விட்டுருப்பா, நீ திரும்ப திரும்ப நீ செய்கிற பழக்க 4 பேர் என்ன தப்பாக விளங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் கேட்கல. 2வது ஒரு பெரிய பாவம் செய்துட்டார். இவருக்கு வேகம் வந்துட்டு, ஏப்பா எவ்வளவு சொல்கிறேன், அபாசமான அசிங்கமான வேலை செய்கிறாயே என்று 2வதும் கண்டிக்கிறார். அந்த நட்புக்குள்ளே இது ஏற்படுது. நல்ல நண்பர் அவருக்கு இருக்கிறதுனால அவ்வப்போது கண்டிக்கிறார். 3வது அவர் செய்த தவறை தாங்க முடியல. லா யக்ஃபிருல்லாஹு லக்கண்டார், அல்லாஹ் உன்னெல்லாம் மன்னிக்க மாட்டான் போன்றார், உனக்கு சொர்க்கமே கிடையாதுன்றார். இதை சொல்றது நபிகள் நாயகம். அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், உனக்கு சொர்க்கம்லாம் கிடையாதுங்கிறார். இயல்பு தானே. ஒரு தடவை தப்பு பண்ணாரு சொல்லிட்டாரு, 2வது சொல்லும் கேட்கல, 3வதும் கேட்கல, 4வது கோவப்பட்டு உனக்கெல்லாம் ஒரு காலம் மன்னிப்பு இல்லை, காலம் பூரா தப்பு பண்ணிட்டு ஆபாசமா அசிங்கமா விரோதமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே, வெக்கமா இல்லை, உனக்கு மன்னிப்பும் இல்லை சொர்க்கமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் மலக்கை பூமிக்கு இறக்கினான், இறக்கி சொன்னான், அவர் 2 பேருடைய காலம் முடியும் போது சொன்னான், இவரை நரகத்திற்கு அனுப்புங்கள் என்றான். யாரை? இபாதத்தும் வணக்கமும் வழிபாடும் உள்ள ஒருவரை நரகம் அனுப்புங்கள் என்கிறான். மலக்கை கேட்டாராம், அல்லாஹ் அவர் ஒரு நாளும் தப்பு பண்ணலையே. அல்லாஹ் சொன்னான், என்னுடைய மன்னிப்பை என் அடியானுக்கு கொடுக்கிறதும் தடுப்பதும் என் உரிமை, என் மன்னிப்பு அது. எனக்கு பேரு கஃபார், மன்னிக்கிறவன். நான் அவனை மன்னிக்கிறேனோ இல்லையோ என்னை சார்ந்தது. ஒரு காலம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று என்ன போய் இப்படி அவன்கிட்ட போய் சொல்லி அவன் நம்பிக்கையை வீணாக்கி விட்டான். இவனை பிடிச்ச நரகம் போடுங்க, அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு வாங்க, அவன் நன்மையே இல்லையே. அவன் நன்மைலாம் இல்லை. இவன் சொல்லும் போதெல்லாம் அவன் சொல்வான், நான் தப்பு பண்ணுறேன், ஆனால் என் ரப்பு எனக்கு உதவி செய்வான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். என் மேலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என் அருளை கொண்டு அவனை சொர்க்கம் சேருங்கள். அதனால் தப்பு பண்ணுறவங்க பூரா ஹஸரத் இதுதான் நல்ல செய்தி, அதெல்லாம் ரொம்ப ராகத்தாக இருக்குது, ஏதோ ஒரு நம்பிக்கை அவன் மேலே வச்சுக்கிட்டு கதையை கொண்டு போயிட்டே இருப்போம் அப்படின்லாம் முடிவுக்கு வந்துடக்கூடாது. நோக்கம் விளங்க வேண்டும். மிகச்சிறந்த மனிதர்களும் இறை தொடர்புடையவர்களும் காலத்தில் ஒருபோதும் அவனுக்கு மாறு செய்யாதவர்களும் அவர்களின் சில வார்த்தைகளால் சரிகினார்கள். அந்த வார்த்தை அவர்களை வீழ்த்தியது. அப்ப நல்ல நண்பர்களும் தேவை. அபூ ஹுரைரா லம்லமுல் யமாமிக்கு நண்பரா கிடைத்ததால் அட்வைஸ் பண்றாங்க. கோபம் வருதுங்கிறதுனால யாரையும் பார்த்து அல்லாஹ்லாம் உன்னை மன்னிக்க மாட்டான், சொர்க்கம் தர மாட்டான், ஒரு காலமும் உனக்கு ஆதரவு கிடைக்காதுன்னு சொல்லிடாதப்பா. உன் கோபத்திற்கு நீ பேசுற வார்த்தை உனக்கு இருக்கிற உயர்ந்த நசீபை தடுத்து விடும். பார்த்தாயா, நல்ல வணக்கம் செய்தவர் நரகம் போறார், பாவிக்கு சொர்க்கம் கிடைச்சிச்சு. அல்லாஹ் சொல்வான், அவன் சொல்லிட்டு இருந்தான், அல்லாஹ் பார்த்துக்கணும், என் ரப்ப ஒன்றும் கைவிட மாட்டான்னு சொன்னான். அவன் நம்பிக்கை வச்சிருந்தான்ல, அந்த நம்பிக்கைக்கு என் அருளால் அவனுக்கு சொர்க்கம், அமல்களால் சொர்க்கம் இல்லை, என் அருளால் சொர்க்கம். இவன் என் அடியானின் மீது அநியாயமாக என் அடியானுடைய மன நம்பிக்கையை பாழாக்கினான், இறைவன் உனக்கு சொர்க்கமே தரமாட்டான் என்று இவன் சொன்ன வார்த்தை அவன் மனசுல ஒரு அழுத்தத்தை உண்டாக்குது. அப்படி ஒரு கால் அல்லாஹ் கைவிட்டுவானோ என் மீது இருக்கிற நம்பிக்கையை விடும் நிலையையும் உண்டாக்குறான்ங்கிற அல்லாஹ். எனவே துவங்கும் இந்த நாள் நான் எப்படி துவங்குகிறேன்? நம்முடைய வாழ்க்கை என்பது நிறைவாக இருக்கிறோம்.
இப்போ நம்ம எல்லாரும் எடுத்துக்கிடுவோம், கரெக்டாக தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், சஹரோட அல்லாஹ் வெளிப்பை தந்தான், தஹஜ்ஜத்தை நசீபாக்குங்கள், அமல்களில் ஈடுபாடு கொள்ளுங்கள், தரிபாடு என்பது வாழ்க்கையாகட்டும், சருகுதல் வரக்கூடாது என்பதில் கவனம், ஒரு பார்வைதானே கவனம் செலுத்துங்க, ஒரு தொழுகை தானே விட்டுறாதீங்க, சதக்கா கொடுக்கணும் மனசு வருது கொடுத்துருங்க, நல்ல காரியங்கள் செய்வதில் மீண்டும் மீண்டும் ஆர்வங்கள் கூட வேண்டும். எந்த ஒரு காலத்திலும் அல்லாஹ் விட்டு வெளியில போகக்கூடாது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உனக்கு சில நேரங்களில் சில கஷ்டத்தை கொடுப்பான், அந்த கஷ்டத்தினுடைய நோக்கம் நீ கரெக்டாக இருக்கிறாயான்னு பார்க்கறது கொடுப்பான். நல்லா ஞாபகம். அல்லாஹ் சில நேரத்தில் ஒரு கஷ்டத்தை கொடுப்பான், அந்த கஷ்டத்துடைய நோக்கம் நீ நல்லா இருக்கிறாயா, சரியா நடக்கிறாயா, என் மேல உனக்கு நம்பிக்கை பலமா இருக்குதா, இல்லை என் மேல நீ வருத்தப்பட போகிறாயா அப்படின்னு சோதிக்க கொடுப்பான். அந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கிற போது நீங்க அதை ஏற்றுக்கொண்டு பழகுங்கள். இல்லை நான் எவ்வளவெல்லாம் தொழுதேன், நோன்பு வச்சேன், கரெக்டா இருந்தேன், எனக்கே திரும்ப திரும்ப சோதனை, நான் வேலைக்கு போனால் வேலை கிடைக்கிறது இல்லை, எந்த இன்றி எனக்கு பாஸ் ஆகிறது இல்லை, விசா வர்றதுக்கு பல வருஷம் ஆகி போச்சு அப்படின்ட்டு அல்லாஹ் மேல நீங்க அதிருப்தி பற்றாதீங்க. அவன் உங்களை சோதிப்பதும் நீ தெளிவா இருக்கிறாயா என்று பார்ப்பதற்கு. தெளிவா இருந்தாயா பன்மடங்கு உயர்வை அவன் கொடுத்து விடுவான். அல்லாஹ் என்கிட்ட தப்பா நடக்கிறான், அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு எனக்கு கிடைக்கல, அவனுக்கு நிம்மதி கிடைச்சிச்சு எனக்கு கிடைக்கல, அவன் நல்லா இருக்கிறான் நான் கஷ்டப்படுகிறேன் என்று அல்லாஹ்வை குறைபட்டால் அல்லாஹ் உங்களை மீண்டும் உயர்த்துவதற்கு தாமதம் ஏற்படும் என்றார். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. அவன் மேலே வருத்தப்படுறதோ, அவன் கொடுக்குற சோதனையில் உடைந்து போகிறதுலேருந்து பாதுகாத்துக்கணும். ஏதாவது நடக்கும் வீட்டில், நம்ம நல்லா இருப்போம், ஏதாவது ஒன்று நடக்கும், சின்ன சோதனையாக இருக்கும், அந்த சோதனை நம்முடைய நம்பிக்கையை குறைச்சிடும், தொழுகையில் ஒரு உறுதியை குறைக்கும், நம்ம துவாவில் ஒரு நம்பிக்கை குறைக்கும். என்ன கேட்டு என்ன பிரயோஜனம், கேட்டு கேட்டு இப்படி ஆகிப்போச்சே. ஒருத்தர் காபாவில் போய் துவா செய்தாராம். காபாவில் போய் அவர் கேட்டதுக்கு மாத்தமாக நடந்துச்சான். காபாவில் போய் கேட்கிறார், அவர் கேட்டதுக்கு மாத்தமா நடக்குது, அவர் ரொம்ப உடைஞ்சு போயிட்டார். காபாவில் கேட்டேன் ரப்பேன், நேரம் இல்லை, அதற்கு பதிலை எழுதுறாங்க, நீ கேட்டது கிடைத்திருந்தால் நீ மிகப்பெரிய நஷ்டத்திற்கு போயிருப்பார். நீ கேட்டது கிடைத்தால் மிகப்பெரிய நஷ்டமாக இருப்பார். நீ காபாவில் தான் கேட்ட, உன் மேல நான் அன்பு வச்சிருந்ததுனால, உன் மீது நான் இறக்கப்பட்டதால் நீ கேட்டதை கொடுக்காம மாற்றி கொடுத்தேன். நான் மாற்றி கொடுத்ததுனால இன்னைக்கு நீ வாழ்ற, அன்னைக்கு நீ கேட்டதை கொடுத்திருந்தா நீ மௌத்தா போய் பல நாள் ஆகிருக்கும். நமக்கு புரியாதுங்கிற அல்லாஹ்வுடைய ரகசியத்தை எல்லாம் விளங்குற ஆற்றல் நமக்கு இன்னும் இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தருகிறோம், எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் கேட்டு கிடைக்கவில்லை என்பதற்காக கேட்கறதுக்கு ஒன்றும் தயக்கமாயிடாதீங்க. அவன் கொடுக்கிற சில சோதனை நமது வளர்ச்சிக்கும் நமது வெற்றிக்கும் அதுதான் காரணம். இல்லாமல்ல அல்லாஹ் வாழ்க்கை நெடுகிலும் இந்த அழகான தொடர்பில் நீடிக்க செய்வானாக, தொடரச் செய்வானாக. அவன் கொடுத்த உன்னதமான அருட்கொடைகளை, அழகிய மனைவி, அருமையான பிள்ளைகள், பேரன் பேத்திகள், அவன் கொடுத்த வாய்ப்புகள், அவன் கொடுத்த வளம், பொருளாதாரம், கண்ணியம், பதவி அனைத்தும் நம்மை விட்டு நீங்கி விடாமல் பாதுகாப்பானாக. வேலையில்லா நமது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவானாக, பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வானாக, கஷ்டங்களை நீக்குவானாக, நிம்மதியை நசீபாக்குவானாக. ஹயாத்து வரையிலும் முடங்கி விடாமல், படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. நம்முடைய பெற்றோர்களின் ஹயாத்திலும் சுகத்திலும் பறக்கச் செய்வானாக. நம்முடைய மனைவியர்களை பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக. அவர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன்.